கடைசி படம் முடியலண்ணா. இல்லை முடியல. தளபதி விசுவாசினே அவங்க கடைசி படமாக ஒரு மாதிரியா இருக்குது. ப்ளீஸ்ண்ணா. லாஸ்ட் FTFS சார், மனசு கஷ்டமாக இருக்குது. தளபதி இனிமேல் பார்க்க முடியாது. அண்ணனோட கடைசி நீ பார்க்க முடியாது. நாட்டுக்காட்டி வந்துட்டாரு. தாறுமாறு தக்காளி சோறு. நீ அடுத்த எப்போ பார்க்க போகிறோன்னு தெரில. ஆமாம், லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், லாஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். மிஸ் பண்ண போகிறோம். தளபதிக்காக லாஸ்ட் படம், கடைசி படம், அதனால் தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கடைசி படம் அதான் மன வருத்தமாக இருக்குது. அன்னைக்கு சொன்ன மாதிரி கலெக்ஷன் அடிச்சாச்சு, எலெக்ஷன் அடிச்சாச்சு. இல்லாட்டி வேற விலைக்கு முன்னாடி விட்டுருந்தா ஃபுல்லாக 230 நாள் சேர்த்து அடிச்சிருக்கலாம். படம் செமையாக இருந்துச்சு. பட் என்னென்னா அண்ணனோட கடைசி படம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இனிமேல் அண்ணனோட திரையில் பார்க்குறத ரொம்ப மிஸ் பண்ணுவோம். என் பொண்ணு கேட்குது, என்னப்பா அந்த மாதிரி அந்த சிஎம் அண்ணன் நடிக்கக்கூடாதா, அது மாதிரி ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குது. என் பையன் பேர் விஜயன் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். கடைசியில் அழுக வச்சுட்டாரு சார். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை நாங்கள். இனிமேல் அவர் தான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஃபேன். தமிழை அழுதுட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அச்சு வினோத்துக்கு பதிலாக எங்கள் அண்ணன் அட்டி அண்ணன் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரேம் பை பிரேம் செதுக்கி எடுத்துருப்பாரு. பயந்துட்டாப்ல. அதனால தான் படத்தை இப்போ விட்டுருக்காங்க. படம் மாசாக இருந்துச்சு, வேற லெவலு. ஸ்டாலின் அங்கிள் படத்தை பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதிகமான சீட் அடிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ இருக்குது, எங்கள் தலைவரோட கேமியோ. அதை பாருங்க. படம் 29 PM விஜய். கட்சி எல்லாமே காலியாயிரும்னு நினைக்கிறேன். 60 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சிக்கு இனி வேலை கிடையாது. டைரெக்டாக ஜனநாயக ஆட்சி தான். சூப்பர். எல்லாம் நல்லா புரட்சியாக இருந்துச்சு. பார்க்க ஒரு குதூகலமாக இருக்குது. செம்ம விசில் பறக்குது. சூப்பராக நல்லா இருக்கு. தளபதி பிளாஸ்ட் படம் மாஸ் ப்ரோ. யாராலையும் எடுக்க முடியாது. இந்த அளவு படம் எடுத்துருக்காங்க நல்லா. இதான் தளபதி படம்னா இதுதான். தளபதி படம்னா இதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் தான் ப்ரோ. வேறு எங்கேயும் போகக்கூடாது ப்ரோ. ஓடிடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. தேட்டர்லாம் படம் பார்க்கணும். நம்ம தான் தளபதியே தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஆட விட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. லாஸ்ட் FTFS சார், மனசு கஷ்டமாக இருக்குது. தளபதி இனிமேல் பார்க்க முடியாது. ஒரு விஜய் அஜித்ன்ற ஒரு கிளாஸ் இருந்தால் போய் இப்போ லாஸ்ட் படம் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் விஜய் ரசிகர் அரசியலில் போயிட்டோம். நன்றி சார். நல்லா தான் இருக்குது. வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ எப்பயும் போல் பார்த்துட்டு போங்க. எப்போ இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுத்துறாரு. அது சந்தோஷமாக இருக்குது எல்லா ரசிகருக்குமே. நான் செல்லை பார்க்கல, தேட்டரில் பார்த்து எனக்கு கொஞ்சம் கூஸ்பமாக இருந்துச்சு. எல்லாரும் தளபதிக்காண்டிய படமே. தளபதியோட கடைசி படம் கொண்டாட்டத்தை விட எமோஷனல் தான் எனக்கு அதிகமாக இருக்குல்ல. கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் அண்ணனோட கடைசி நீ பார்க்க முடியாது. நாட்டுக்காட்டி வந்துட்டாரு. எக்ஸலண்டாக இருக்குது. வேற லெவல் ப்ரோ. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. தரமாக இருந்துச்சு. ஃபீலிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. 3D மாதிரி இருந்துச்சுண்ணே. தாறுமாறு தக்காளி சோறு. நீ அடுத்த எப்போ பார்க்க போகிறோன்னு தெரில. பக்கா கமர்ஷியலாக இருக்குது. தளபதி படம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணே. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. அல்டிமேட் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மிரட்டி விட்டாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் மாசாக இருக்கும். லாஸ்ட் தான் ப்ரோ படமே. சூப்பராக இருக்குது. இல்லை சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னொரு தடவை வந்து பார்ப்போம் நாங்கள் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சு. அடுத்த ஷோ வர்றது திருப்பி சூப்பர். வேற லெவல். நல்லா இருக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், லாஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். மிஸ் பண்ண போகிறோம். படம் நல்லா இருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. லாஸ்ட் படம் மிரட்டிட்டாப்ல. சூப்பராக இருந்துச்சு. தரமாக படம். மிரட்டி விட்டாரு. வேற மாதிரி ஃபைட் எல்லாமே சூப்பர். ஜட்ஜ்மெண்ட்லே தளபதிக்காக லாஸ்ட் படம், கடைசி படம், அதனால் தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருந்துச்சு. நினச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ண விட நிறையா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் சூப்பராக மிரட்டிட்டாங்க. கடைசி படம் அதான் மன வருத்தமாக இருக்குது. எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். வேற மாதிரி மாஸ் படம். வேற லெவல். பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி செம்ம. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. தளபதி படம் வெறித்தனம். அன்னைக்கு சொன்ன மாதிரி கலெக்ஷன் அடிச்சாச்சு, எலெக்ஷன் அடிச்சாச்சு, முடிச்சு விட்டாச்சு. என்ன ஒன்று கடைசி படம் அதான் கவலையாக இருக்குது. இன்னும் அடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் படம் இறங்கி செஞ்சுட்டாரு. ஒரு சீனு நான் சொல்ல வேணாம், போய் பாருங்கள். நான் சொல்லி என்ன சொல்கிறது,
அந்த என்ன சொல்றது சர்ப்ரைஸா அது வெளியே விரும்பல. ஆனால் படம் தரமாக இருக்குது உண்மையிலே. என்னதான் கதையெல்லாம் பார்க்காதீங்க, படம் எலெக்ஷன் முன்னாடி விடல படத்தை இல்லாட்டி வேற விலைக்கு முன்னாடி விட்டுருந்தா ஃபுல்லாக 230 சேர்த்து அடிச்சிருக்கலாம். வேற லெவலில் இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. 140 இருப்பார். படம் செமையாக இருந்துச்சு. பட் என்னென்னா அண்ணனோட கடைசி படம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இனிமேல் அண்ணனை ரொம்ப திரையில் பார்க்குறத ரொம்ப மிஸ் பண்ணுவோம். புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு, நல்லா வச்சு சூப்பராக எடுத்துருக்காங்க. ப்ரோ படம் மிரட்டிட்டாங்க ப்ரோ. லாஸ்ட் அளவு வச்சுட்டாங்க, லாஸ்ட் பண்ணிட்டாங்க. PM விஜய் படம் சூப்பர், செமையாக இருக்கு, மாசார். படம் வேற மாதிரி வரும். தலை எங்கள் ஸ்கிரீன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்க போகிறேன், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக உட்காந்து பாருடா, எவ்வளோ நாள் உட்காந்து ஆடிட்டே இருக்க பாருடான்ற போகிறேன். வேறு லெவல் 2002 ஆரம்பித்தது யூத் படத்தில் வந்து ஆழ்த்தோட பூபதி இல்லாமல் ஆரம்பித்து ஒரு 24 வருஷமாக வந்து முடிஞ்சு வெளியே போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன அவர் வந்து முதலமைச்சராக போகிற ஆயிட்டார், அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். பட் வந்து சினிமா விட்டு போகிறது வந்து பெரிய இழப்பு. என் பொண்ணு கேட்குது, என்னப்பா அந்த மாதிரி வந்து சிஎம் அண்ணன் நடிக்கக்கூடாதா, அது மாதிரி ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குது. என் பையன் பேர் விஜயன் தான் வச்சுருக்கேன். ஸோ அண்ணன் வந்து என் ரத்த கலத்தில் உறவு. ஸோ நல்லா இருக்கட்டும் அண்ணன். தர மாதிரி முதலமைச்சர் விஜய் நல்லா இருக்கு. தளபதி படங்களே மாசம் சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவரோட டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் வினோத் கலக்கிட்டாரு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாஸ்ட் தான், எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஜனநாயகன் ரொம்ப நல்லா இருந்தது சார். கடைசியில் அழுக வச்சுட்டாரு சார். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை நாங்கள். இனிமேல் அவர் தான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஃபேன். தமிழை அழுதுட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் கடைசியாக கண்ணீரோடு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். கடைசியாக ஒரு கண்ணீரோடு தான் எல்லாருமே எப்போயுமே ஒரு ஆரவாரத்தோடு உள்ளே வருவோம். இப்போ சைலண்ட்டாக எல்லாருமே வெளியே போகிறது ரொம்ப நிசப்தமாக இருக்குது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. லாஸ்ட் படம் படம் நல்லா இருந்துச்சு. நம்ம போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் லாஸ்ட் டைம் மேலே, அதனால் ரொம்ப கவலை. கடைசி படம் முடியலண்ணா, இல்லை முடியல. தளபதி விசுவாசினே அவங்க கடைசி படமாக ஒரு மாதிரியா இருக்குது. ப்ளீஸ்ண்ணா, லாஸ்ட் டைம் வரைக்கும் அந்த சீட்டில் உட்கார வச்சது ஒன்லி விஜய் தான். கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ இருக்குது, எங்கள் தலைவரோட கேமியோ, அதை பாருங்கள். படம் சூப்பர் ப்ரோ. பேட்டி இப்போதான் கொடுக்குறேன். சூப்பர் ஹாப்பி ப்ரோ. இப்போதான் யூடியூப்ல பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். படம் நொறுக்கி விட்டாங்க, மாஸாக இருந்துச்சுண்ணே படமே, நல்லா இருந்துச்சு. என்னைக்கு கடைசி படம் தலைவனோட என்ஜாய்மெண்ட்டை நம்ம கொண்டாடிட்டு தான் போகிறோம். இது எங்களுக்கு ஒரு கடைசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. தலைவனை நாங்கள் திரையில் பார்க்கலாட்டினாலும் லைவாக ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு சிஎம் சீட்டில் அவரை நாங்கள் பார்க்குறதுல ரொம்ப அடுத்த படம் எடுக்க நாங்கள் எல்லாமே ஆசைப்படுறோம். எங்கள் தலைவர் இந்த கடைசி படம்னு சொல்லிட்டாப்புல, ஆனால் தலைவர் வந்து வேறு லெவல். மக்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பன் டாக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்காப்புல. படம் வேறு லெவலு. அண்ணனை மட்டும் எதுலேயுமே அடிச்சுக்க முடியாது, எதுலேயும் குறையும் சொல்ல முடியாது. அண்ணன் எப்பயுமே வேறு லெவல். நாங்கள் ரசிகராக வரல, அவரோட தம்பியாக வந்திருக்கோம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. வேற மாதிரி ஆடலாம் ப்ரோ. படம் பார்த்து ஒரு சீன் கூட பார்க்கல. இல்லை, இதுக்கு முன்னாடி பார்க்க ரிலீஸ் ஆனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ரோ படம் பிளாஸ்ட் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். ஆனால் படம் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இதை விட உண்மையாகவே ஒரு எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக விஜய் ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு விஜய் சாரோட அந்த ஆடியோ லான்ச்சோட அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் விஜய் சார் மேலே ஒரு இதாகி நம்ம எலெக்ஷன் டயத்தில் அதுக்கு முன்னாடிலாம் நிறையா நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டோம், எல்லாமே பண்ணோம். இப்போ என்னடானா இந்த படம் மட்டும் முன்னாடி வந்துருச்சுன்னா இது ஒரு காம்பைன் ஆயிருக்கு. இந்த படம் வந்து அப்படி இருக்குது. ஒவ்வொரு டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதாக இருக்கட்டும், ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் நல்லா வம்புழுக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரையுமே தரைக்குறவா பேசுன மாதிரி இல்லை. என்ன அந்த எம்எம்ஐ எம்எம்ஐ மாற்றினாங்கன்னு தெரில, அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர். அச்சு வினோத்துக்கு பதிலாக எங்கள் அண்ணன் அட்லி அண்ணன் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி எடுத்துருப்பார். எங்களுக்கு வந்து அது ஒன்று தான் குறை. ஏன்னா மற்றபடி வைப்பு இருக்குது, ஆனால் அட்லி அண்ணனோட வைப்பு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர். நன்றி சார். பார்க்கலாம், விஜய்க்காகவே பார்க்கலாம். அழுக வச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவலு. ஆனால்
அதனால தான் முன்னாடி விடலை படத்தை. முன்னாடி மட்டும் விட்டுருந்தாங்கன்னா மொத்த ஓடி நாங்கள் சோக்காளி இருப்போம், பயந்துட்டாப்புல. அதனால தான் படத்தை இப்போ விட்டுருக்காங்க. படம் மாஸ்தாக இருந்துச்சு, வேறு லெவலு. ஸ்டாலின் அங்கிள் படத்தை பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் தளபதி படம் பாருங்க, வந்து சூப்பராக இது விக்ரம் படத்தில் வந்து சூர்யா கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி விஜயும் கேமியோ ரோல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதிகமான சீட் அடிச்சிருக்கலாம். கடைசி படம் நல்லா இருந்துச்சு. தளபதி லாஸ்ட் மூவி சூப்பர். ஹாப்பி ஃபேர்வெல். படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் லாஸ்ட் டைமாக பார்க்குறோம். இமோஷ்னலாக இருந்துச்சு எண்டில். பட் ஓவரால் சூப்பரான படம், நல்ல ஃபேமிலி என்டர்டெயின். டைரக்ஷன் ஓகே தான், ஆனால் விஜயை பார்க்குறோம், அதான் முக்கியம். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாமே செம்மையாக. மதுரையிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தியேட்டர்னா ரேடியன் சினிமாஸ் தான் அது நான் சொல்லுவேன். தளபதி விஜயோட படத்தோட அதாவது கடைசி படங்கும்போது மொபைலில் வந்துச்சு, அங்கே வந்துச்சுன்னாங்க. ஒரு சீன் கூட நான் வந்து மொபைலில் பார்க்கல. ஏன்னா தேட்டரில் தான் ஃபஸ்ட்டாக இந்த தேட்டர் எஃபெக்டோடு பார்க்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் கடைசி படங்கிற போது ஒரு ஃபீலோட எல்லாருமே ஃபீலோட போகிறாங்க. அதாவது எல்லா படத்தையும் ஆடி ஒரு மாதிரியே பரபரப்பாக போவாங்க முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும்தான் அழுதுட்டு இனிமேல் நம்ம தளபதி படத்தை பார்க்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு போகிறாங்க. அதனால் ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. படம் நல்ல ஹிட்டாக இருந்தாலும் எங்களுக்கு அடுத்து படம் தர மாட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்குது. இன்னொன்று வந்து நான் தலையோட ஃபேன் தான். தளபதியோட இந்த அரசியல் பிடிச்சனால எனக்கு வந்து தளபதியோட இந்த படமும் முதல் தடவையாக நல்லா ரசித்து நான் பார்த்தேன். உண்மையிலே வந்து தேட்டரில் பார்க்குற அளவுக்கு எஃபெக்டான ஒரு படத்தை வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணி விட்டது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தளபதியோட அந்த ஒரு மாஸ் தான்.